கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. திரும்பவும் வாசிக்கிறேன் உங்கள் கவனத்துக்காக. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அதாவது ஏலி என்கிற ஊழியக்காரர், அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். கர்த்தர் நல்லவர். இங்கு சொல்கிறோம், ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் கர்த்தர். நேற்றைக்கு முன்தினம் நாம் பார்த்தோம், அவர் அறிவார் என்ற தலையங்கத்திலே தேவனுடைய வார்த்தையை பார்த்தோம். நேற்றைய தினத்திலே அவர் தேவன் என்ற தலையங்கத்திலே தேவனுடைய வார்த்தையை பார்த்தோம். இன்றைக்கு அவர் கர்த்தர் என்கிற தலையங்கத்திலே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். அவர் கர்த்தர் என்றால் யார்? அந்த கர்த்தர் என்கிறவர் செய்கிற காரியங்கள் என்ன? அந்த அவர் கர்த்தர் என்று சொன்னால் அவருடைய தன்மைகள், செயல்பாடுகள் என்ன? அதைத்தான் நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த 1 சாமுவேல் 3:18 சொல்லுகிறது, ஓ அவர் கர்த்தர் என்று சொல்லி. அப்ப அவர் கர்த்தர் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதே வசனம் சொல்லுகிறது. அந்த 1 சாமுவேல் 3:18 அதே வசனம் சொல்லுது, அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நலமானதை செய்வாராக. அப்போ அவர் கர்த்தர் என்று சொன்னால் சாதாரணமானவர் கிடையாது. அவர் நலமானதை செய்கிற தேவனதாய் இருக்கிறார். அப்ப நலமானதை செய்கிறவர் என்று சொன்னால் யாருடைய வாழ்க்கையிலே அவர் என்ன காரியத்தை நலமானதை செய்தார்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 38:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் நலமானதை செய்கிற தேவன் என்ற அர்த்தம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நலமானதை செய்கிற மனிதர்களை கண்டுபிடிப்பது அரிதிலும் அரிதாயிருக்கிறது, சொற்பத்திலும் சொற்பமாயிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நலமானதை செய்வதற்கு பதிலாக செய்யக்கூடாததை செய்கிறவர்கள் தான் இன்றைக்கு ஏராளமாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு மாலையிலே எதிர்பாராவிதமாய் ஒரு சின்ன நியூஸ் ஒன்றை பார்த்தேன். நியூஸ், ஒரு செய்தி. அதிலே ஒரு வீடியோ செய்தி நியூஸ் ஒன்றை பார்த்தேன். அதிலே 3 பேர் செய்து கொண்டிருக்கிற 3 பேருடைய சம்பவத்தை கவனித்தேன். அதுல ஒரு மனுஷன் மற்றொரு மனுஷனிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் கடனுக்கு வட்டிக்கு வாங்கி இருக்கிறார்.
வாங்கினார், அவருக்கு தேவைக்கு செலவழித்து விட்டார். ஆனால் அந்த வாங்கின பணத்துக்கு வட்டியும் கட்டவில்லை, முதலும் திரும்ப கொடுக்கவில்லை. இது 2 ஆண்டு காலங்கள் ஆகிவிட்டது. இப்போ திடீரென்று ஒரு விசேஷத்துல அவங்க 2 பேர் சந்தித்து விட்டார்கள். யார்? பணம் கொடுத்த மனுஷனும் பணம் வாங்கின மனுஷனும் சந்தித்து விட்டார்கள். இப்போ அந்த பணம் கொடுத்த மனுஷனுடைய மகனும் கூட இருக்கு. அப்போ திடீர்னு பார்த்த உடனே இவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. வாங்கி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி பயங்கர ஆதங்கப்பட்ட என்ன பண்ணினார்கள், சோத்திரம் என்ன தர, எப்ப தரேன்னு கேட்ட உடனே அந்த கொடுக்க வேண்டிய மனுஷனுக்கு கோவம் வந்து பப்ளிக்ல வச்சு, ஓப்பன் பிளேஸ்ல வச்சு இப்படி கேட்டுட்டீங்களே அப்படி அவன் கோவப்பட்டு, என்கிட்ட ஒண்ணு இல்லை, உங்களால் முடிஞ்சதை பாரு, தரமாட்டேன் அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷ சத்தம் போட்டு. இது கேட்ட உடனே பணம் கொடுத்த மனுஷர் கொஞ்சம் வயது முதிர்ந்த ரிட்டையர்ட் ஆன மனுஷன், வயசான மனுஷன், அவருக்கு கோபம் வந்துச்சு. அவர் நேரா என்ன பண்ணிட்டார், நேரா ஒரு 4 அடி தள்ளி போனா, குனிஞ்சாரு, அப்படி மண்ணை அள்ளி மேல தூக்கி எரிஞ்சு அதை தூத்தி சொன்னா, இந்த மண்ணை தூத்துற மாதிரியே உன் வாழ்க்கை போயிருன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போயிட்டார். அதை பார்த்து அது ஒரு நியூஸ் தான், இன்னைக்கு ஒரு செய்தி தான். ஆனா அதை பார்த்த உடனே என் இருதயத்துல மிகுந்த விதமான ஒரு சொத்திரம் வேதனையை நான் சந்தித்தேன். ஏன்னா இன்னைக்கு நலமானதை செய்ய வேண்டிய மனிதர்கள், ஒரு வயதானவர், வயது மூத்தவர், நல்ல ரிட்டையர்ட் ஆனவர், நிறைய பேருக்கு மாதிரியா இருக்க வேண்டியவர், ஒரு ஓப்பன் பிளேஸ்ல சோதரம் மண்ணை தூக்கி எறிகிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு ஆதங்கத்துல இருந்திருப்பார். அந்த மண்ணுக்கு எரிந்த பின்பும் இந்த பணம் வாங்கின மனுஷனுக்கு என்ன செய்வதென்றே தெரியல. அப்ப நான் அதெல்லாம் கவனிச்சுட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த கடைசி காலத்துல பணம் வாங்கின மனுஷனும் நியாயத்தின்படி வாங்கினவரிடத்தில் கொடுத்திருக்க வேண்டும். அதே போல சோத்திரம் அந்த மனிதர்களும் இவன்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போ ஒருவருக்கு ஒருவர் ஆக்ரோஷம், ஒருவருக்கு ஒருவர் மகா வேதனை, பப்ளிக்ல சண்டை, ஒருவருக்கு ஒருவர் சபித்துக் கொள்ளுகிறார்கள், மண்ணை வாரி இறைக்கிறார்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் கர்த்தர் என்றால் அவருடைய கேரக்டர் என்னன்றது கண்டுபிடிக்கிறது. தேவனுடைய சுபாவம் என்ன? இன்னைக்கு தேவன் அல்லது கர்த்தர்னா எல்லாருக்கும் என்ன தெரியுது தெரியுமா? அவர் வல்லமையுள்ளவர், அவர் பயங்கரமானவர், அவர் ரொம்ப பெரியவர், அவர் கத்தாதி கத்தா, அவர் ஆதி முற்பிதாக்களின் தேவன், அவர் ஆதி மந்தவுமானவர். இதெல்லாம் தான் தெரியுது. நான் சொன்ன இந்த அடையாளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயமுறுத்துதலுக்குரிய அடையாளங்கள். ஆனால் அவர் பெரியவர் மட்டும் கிடையாது, வல்லவர் மட்டும் கிடையாது, ஆதி அந்தமானவர் மட்டும் கிடையாது. அந்த கர்த்தர் என்கிறவர் எப்படிப்பட்டவனா? நலமானதை செய்கிறவர், நல்லதை மட்டுமே செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கு இந்த கிருபையின் சத்தியத்தை கேட்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறேன். நீங்கள் நேசித்தவர்களும் அல்லது நீங்க நம்பினவர்களும் கூட உங்களுக்கு நலமல்லாததை செய்து கொண்டிருக்கலாம் அல்லது செய்திருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவனோ அவர் நலம் அல்லாததை செய்கிறவர் அல்ல, நலமானதை செய்கிற தேவன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதால். யாருக்கு இங்க நலமானதை செய்தார்? அதைத்தான் நாம் சோத்திரம் ஏசாயா 38:3 வாசித்தோம். எசேக்கியா என்கிற ராஜா, இந்த ராஜாவின் வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவன். திடீரென்று மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி, அது சோத்திரம் கர்த்தர் நல்லவன். அந்த வியாதி வந்த மாத்திரத்திலே அந்த மனுஷன் பிழைக்க மாட்டான் என்று சொல்லி செய்தி வந்துவிட்டது, அவனுக்கு தெரிந்து விட்டது. இப்ப நடக்கிறது என்ன? அவனுக்கு பிழைக்க முடியாது, மரணம் வந்துவிடும் தெரிந்த உடனே அந்த மனுஷன் சுவர்புறமாக திருப்பி கொண்டு அழுதார். அங்கலாய்த்து அழுகிறார். எப்படி அழுகிறார்? கர்த்தாவே என்று சொல்லி அழுகிறார்.
அந்த கர்த்தாவே என்று சொல்லி சொல்லி அழுதார் பாருங்க. அப்பதான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த எசேக்கியேல் ராஜாவுக்கு ஒரு அருமையான வெளிப்பாடு வருது. என்னன்னாக்கா, என்னுடைய தேவன் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நலமானதை செய்கிறவர், நலமானதை செய்கிறவர். இப்போ அவர் கர்த்தர் என்று சொன்னால் நலமானதை செய்கிறார். இப்ப எசேக்கியாவுக்கு ஒரு நலமான காரியம் நடக்கணும். அப்போ அதற்கு தேவன் 2 காரியத்தை எதிர்பார்க்கிறார். 2 காரியம் நம்மகிட்ட இருந்தா அவர் நலமானதை செய்வார். இங்கே சத்தியம் சொல்லுகிற நேரத்துல இன்னொன்னு சொல்லுறேன். சில ஊழியக்காரர்கள் பேசுகிறதை போல, சில சுவிசேஷகர்கள் சொல்லுவதை போல, இதோ இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு எல்லா விதத்திலும் நலமானதை செய்ய போகிறார், நீங்க பாருங்க கெட்டு போனதெல்லாம் நல்லதா மாறப்போகுதுன்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரன் சொல்லுவதை போல நான் சொல்ல விரும்பவில்லை. தேவன் நலமானதை செய்கிறவர் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் நலமானதை செய்ய வேண்டுமானால் அதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் 2 காரியம். அந்த 2 காரியம் என்ன? அதே வசனம் ஏசாயா 38:3 சொல்லுகிறது. 1 உண்மை, 2வது உத்தமம். 1 உண்மை, 2வது உத்தமம். இந்த உண்மையும் உத்தமமும் இருக்கும்போது மகிமையின் தேவன் நலமானதை செய்வார். அதை எசேக்கியா ராஜாவே சொல்றார். ஆண்டவரே, முதலாவது நான் உம்முடைய சமூகத்திலே உண்மையாய் இருந்து, 2வது உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டேன். அப்படி சொல்லிட்டு தான் அந்த மனுஷன் சொல்றாரு, அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். ஆனா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில உண்மையும் இருக்கிறது கிடையாது, உத்தமமும் இருக்கிறது கிடையாது. ஆனா அவங்க ஐஸ்கிரீம் கேட்கிறதை போலவும் லட்டு கேட்கிற போலவும் எனக்கு நலமானதை மட்டும் தாங்காண்டவரே, நல்லதை மட்டும் தாங்காண்டவரே, ஓ கர்த்தர் நல்லவே, ஓ எல்லாமே நல்லதா நடக்கணும் ஆண்டவரேன்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்போ அதுக்கு தேவை உண்மை, 2வது உத்தமம். இந்த உண்மையுள்ள மனுஷனாய், உத்தமம் உள்ள மனுஷனாய் அந்த அருமையான எசேக்கியா அழுதார் பாருங்க. அதை தேவன் பார்த்தார். பார்த்த தேவன் அந்த மனுஷனுக்கு இறங்கி ஆயுசு நாட்களை அழகாய் அதிகரித்து கொடுத்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கர்த்தர் என்று சொன்னால், ஓ தேவன் நல்லவன், அவர் நலமானதை செய்கிற தேவன். எசேக்கியா ராஜாவுக்கு மட்டுமே நலமானதை செய்கிறவர் அல்ல, பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கும் அவர் நலமானதை செய்து அந்த ஸ்திரியையும் பரிபூர்ண சுகமாக்கி சமாதானத்தோடு போக வைத்தார். அந்த தேவன் உங்களையும் சுகமாக்கி நலமானதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஊழியம் செய்த தீமோத்தேயு சரீர பலவீனம் உள்ளவராகத்தான் இருந்தார். அதனால தான் பவுலை சொல்றாரு, உன் பலவீனத்து நிமித்தம் கொஞ்சம் திராட்சரசத்தை கூட்டிக்கொள். அந்த பலவீனம் இருந்தாலும் தீமோத்தேயு வியாதியில படுத்ததாக, நொண்டி நொண்டி நடந்ததாக, மரித்த வியாதியினால் செத்து போனதாக பைபிள்ல இல்லை. ஏனென்றால் அந்த தீமோத்தேயுவுக்கும் கர்த்தர் பலனை கொடுத்து ஓசத்திர நலமானதை செய்து ஊழியத்தை நிற்க வைத்த தேவன் உங்க சரீரத்துக்கு உள்ளே மறைமுகமான எந்த போராட்டம், எந்த பலவீனம் இருந்தாலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால், உத்தமர்களாய் இருந்தால், இன்னைக்கு ராத்திரியில என் தேவன் உங்களை பரிபூர்ண குணமாக்க வல்லவராயிருக்கிறார், பரிபூர்ண சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. அவர் கர்த்தர் என்று சொன்னால் நலமானதை செய்வார், நலமானதை செய்வார். இந்த நலமானதை குறித்த இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் அல்லவே. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 13:7 வாசிக்கிறேன், கடைசி பகுதி. நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். அல்லேலூயா.
தேவனிடத்திலிருந்து நலமானதை ஒருவர் பெற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுடைய குணம் என்னவா மாறிடும், அவர்களுடைய சுபாவம் என்னவா மாறிடுனா, தனக்கு நன்மை நடக்கணும் என்பதை விட மற்றவர்களுக்கு நன்மை நடக்கணும் என்று எதிர்பார்ப்பார்கள், விரும்புவார்கள். அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 13:7 சொல்லுகிறார். ஓ கர்த்தர் நல்லவே, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டு விண்ணப்பம் பண்ணுங்க. எங்களால சோதனையை ஜெயிக்க முடியுதோ இல்லையோ, ஆனா நீங்க சோதனையில மாட்டிக்கூடாது, உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். எவ்வளவு நல்ல இருதயம் பத்தியெல்லாம். இதுதான் இன்னைக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப தேவை. நமக்கு நல்ல ஆகாரம் இருக்கிறதா என்று பார்ப்பதை விட, நமக்கு இருக்கிற ஆகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து பசியாறுவதுதான் நலமானதை செய்வது. சரி, இப்ப நலமானது என்று சொன்னால் எசேக்கியா ராஜாவை கர்த்தர் சுகமாக்கிறது. அதற்கு உண்மையும் உத்தமமும் தேவை என்று சொன்னார். இப்ப இயேசுவின் வாழ்க்கையிலே அவர் நலமானதை செய்தாரா என்றால், எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் உண்டு. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஆயிரக்கணக்கானோருக்கு, பல்லாயிரக்கணக்கானோருக்கு ஆண்டவர் அப்பத்தை கொடுக்கிறார், மீனை கொடுக்கிறார். அவ்வளவு பேருக்கு அப்பத்தை மீனையும் கொடுத்தார். ஆனா நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா 10,000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆனா அதுல ஒரே ஒரு மீன் எடுத்து ஒரு அப்பத்தை பெற்று ஆண்டவர் தான் சாப்பிட்டதாக இல்லை. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அப்போ 2 கொரிந்தியர் 13 பவுல் சொன்னாரே, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானது அனுபவிக்க உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஓ சூத்திரம், அவருக்கு ஒரு சோதனை காலம் வருகிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு சோதனை வந்தால் வரட்டும், சிலுவை வந்தால் வரட்டும், பாடுகள் வந்தால் வரட்டும், மரணம் வந்தால் வரட்டும், ஆனா எனக்கு முன்பா இருக்கிற ஜனங்கள் நன்மையை அனுபவிக்க வேண்டும். அவங்க நல்ல சாப்பிடணும், நல்ல திருப்தி ஆகணும். அதுதான் நலமானதை செய்கிறது. அவர் கர்த்தர் என்று சொன்னால் நலமானதை செய்கிறது. நலமானதை. நான் இந்த இடத்துல ஒரு சாட்சியை சொல்லும்படி விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நலமானதை செய்வதற்கு யாராவது இருந்தார்களா அல்லது இருக்கிறார்களா என்று சொன்னால், சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த காலத்துல யாரும் இல்லை. இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் சொல்லுகிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு அல்லது என்னை கவனிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு நலமானதை செய்ய கடந்த காலத்தில் ஒருவரும் இல்லை. இந்நாட்களில் என்னை நேசிக்கிற சில இருதயங்களை கொடுத்திருக்கிறார். எனக்காக எதையும் செய்யக்கூடிய நல்ல தேவ பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக சொல்றோம். ஆனால் கடந்த காலத்துல எனக்கு நலமானதை செய்ய ஒருவரும் இல்லாத ஒரு தனி மனுஷனாய், ஒரு அனாதையாகவே திரிந்த என்னை ஆண்டவர் அழைத்து, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி சங்கீதம் 85:12 அவரே எனக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தார், அவரே எனக்கு நல்ல உடை கொடுத்தார், அவரே எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தார், அவரே எனக்கு குடும்ப வாழ்க்கையை கொடுத்தார், அவரே எனக்கு ஊழியத்தை கொடுத்தார், அவரே எல்லாவற்றையும் நடத்த ஆரம்பித்தார். அதனால இன்றைக்கு எல்லாருடைய பார்வையிலும் நலமானவனாய் இருக்கு. எல்லாருடைய பார்வையிலும் நலமானவனாய் இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் கர்த்தர். கர்த்தர் என்று சொன்னால் அவர் நலமானதை செய்வாராக. அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்கிறார். உங்களுக்கும் அந்த நலமானதை செய்வார். அதற்கு தேவருடைய பார்வையிலே ஏசாயா 38:3 ஒன்று உண்மையாயிருங்க, 2வது உத்தமமாயிருங்க. இது 2ம் உங்க கண்களா இருந்தா கர்த்தருடைய நலமானதை எசேக்கியா ராஜாவை போலவும்
அப்போஸ்தலனாகிய பவுலை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் நீங்களும் அந்த நலமானதை நிச்சயம் 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 கட்டாயம் அனுபவிக்க முடியும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த அவர் கர்த்தர் என்றால் அடுத்ததாக அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 24 அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 24:6 வாசிக்கிறேன். அவன் தன் மனுஷரை பார்த்து, அபிஷேகம் பண்ணினே என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எனக்கன்பான தேவச்சனமே, இங்கு கர்த்தர் நல்லவர். அவர் கர்த்தர் என்றால் இரண்டாவதாக எதை குறிக்கிறது? அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். அவர் கர்த்தர் என்று சொன்னால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நான் வானத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், எல்லாரும் இங்கே வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர் அல்ல. அதற்கு பதிலாக கர்த்தர் நல்லவே, அவர் என்ன செய்கிற தேவனாய் இருக்கிறார், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, அவர் நம்மை நன்றாய் அபிஷேகிக்கிற தேவனாய் இருக்கிறார், அபிஷேகிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 1 சாமுவேல் 24 அதிகாரம் அந்த 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்ட இன்னொரு மனுஷனை குறித்து பேசுகிறோம். அது உங்களுக்கு புரிய வண்ணமாய் சொல்லுகிறேன். இங்கு முதலாவதாக சவுல் என்கிற ஒரு சவுல் என்கிற ஒரு மனுஷனை சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை கொண்டு தைல குப்பியினால் ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். அதே தேசத்துல அதே சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீது என்கிற மனுஷனை தைல கொம்பை கொண்டு அபிஷேகிக்கிறார். இப்போ சவுலும் அபிஷேகிக்கப்படுகிற மனுஷன், தாவீதும் அபிஷேகிக்கப்படுகிற மனுஷன். சவுலையும் சாமுவேல் தான் அபிஷேகிக்கிறார், தாவீதையும் சாமுவேல் தான் அபிஷேகிக்கிறார். 2 பேரையும் ஒரு பரிசுத்தவான் தான் அபிஷேகிக்கிறார். ஆனால் நல்லா கவனிக்கணும், சவுலுக்குள்ளும் அபிஷேகம் இருக்கிறது, தாவீதுக்குள்ளும் அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் அபிஷேகம் பெற்ற சவுல் என்ன செய்கிறார் தெரியுமா? தாவீதை கொல்லுவதற்கு ஒரு விசை ஈட்டியை எடுத்து சுவரோடு சேர்த்து குத்த வேண்டும் என்று ஓங்கி எறிந்தார். அதாவது தாவீதை சுவரோடு குத்தி போட்டு கொலை பண்ணணும்னு பார்த்து. யாரு? அபிஷேகம் பெற்ற சவுல். இதே சவுல் அடுத்து என்ன பண்ணுகிறார்? வைக்கிறார். அதாவது வேவு பார்க்கிற மனிதர்களை வைக்கிறார். தாவீது எங்க போகிறார், தாவீது எங்கே நிற்கிறார், எந்த வழியாய் போகிறார், எப்படி சாப்பிடுகிறார், எங்கே தங்கி இருக்கிறார், எனக்கு தகவல் சொல் என்று சொல்லி வேவு பார்க்கிற மனிதர்களை வைக்கிறார். இது செய்வது யாரு? அபிஷேகம் பெற்ற சவுல். மூன்றாவதாக இந்த அபிஷேகம் பெற்ற சவுல் செய்தது என்ன தெரியுமா? அமாவாசை அன்னைக்கு பந்தியிலே தாவீது இல்லை என்று சொல்லி அந்த தாவீதை மகா அவலட்சணமாய் பேசினார். யார் அவலட்சணமா பேசினது? யார் தெரியுமா? சவுல் என்கிற அபிஷேகம் பெற்ற மனுஷன். அது மாத்திரமல்ல, இந்த அபிஷேகம் பெற்ற சவுல் அடுத்து என்ன பண்ணுகிறார்? எப்படியாவது தன் குமாரத்தியை கொடுத்து அல்லது இன்னொரு ஸ்திரியை கொடுத்தாவது தாவீதை பழி வாங்க வேண்டும் என்று பார்க்கிறார். யார்? அபிஷேகம் பெற்ற சவுல். பழி வாங்குகிற எண்ணம் இருக்கிறது. அடுத்து என்ன செய்கிறார்? இந்த தாவீதை தெல்லு பூச்சியை போல விரட்டுகிறார். விரட்டி கொண்டிருக்கிறது யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். இப்ப நல்லா கவனிக்கணும், சவுலுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். சவுலுக்கும் தைலத்தின் அபிஷேகம் தான் கிடைத்தது. சவுலையும் சாமுவேல் என்கிற தேவ மனுஷன் தான் அபிஷேகித்தார்.
ஆனால் அபிஷேகத்தில் நிறைந்த சவுலுடைய சுபாவம், அவருடைய நடவடிக்கை, அவருடைய கிரியைகள் எல்லாமே பிசாசின் கிரியைகளாய் இருந்தது, சாத்தானுடைய செயலாய் இருந்தது. இது அந்த காலத்துல மட்டும் இல்லைங்க, இந்த காலத்திலும் அதுதான் நடக்குது. அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் சிலரை காய்மகாரமாய் பகைக்கிறார்கள். அபிஷேகம் பெற்றேன் சொல்றாங்க, சிலருடைய பேரை சொன்னாலே இவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள கெட்ட வார்த்தையில பேசிடுவாங்க. அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றாங்க, ஆனா அவர்கள் எப்படா பழி வாங்குறது என்று சொல்லி சூழ்ச்சி பண்ணுகிறார்கள். அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள், வேணுமுன்னே சம்பந்தம் இல்லாம அவர்கள் ஓட ஓட விரட்டுகிறார்கள். இப்படி அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்து கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு சம்பந்தம் இல்லாத பல கிரியைகளை நடப்பிக்கிற சவுலின் ஆவியை உடையவர்கள், சவுலின் சுபாவத்தை உடையவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறார்கள். ஏன் நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்திலும் இருக்கிறார்கள், ஓசத்திர செய்தி கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள், மற்றவர்களும் மற்ற கிறிஸ்தவர்களும் அப்படி இருக்கிறார்கள். அப்போ இந்த அபிஷேகம் எதற்கு? இந்த பரிசுத்தாவி எதற்கு? அவர் கர்த்தர் அல்லவா? ஒரு கர்த்தர் அபிஷேகிக்கிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய அபிஷேகத்தையே கொடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். இதுல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தாவீதுக்கு கிடைச்ச அபிஷேகம் தாவீது இருக்கிற இடத்துக்கு சாமுவேல் தேடி போய் கொடுத்த அபிஷேகம். நல்லா கவனிக்கணும். தாவீதுக்கு கிடைச்ச அபிஷேகம் தாவீது இருக்கிற இடத்துக்கு சாமுவேல் தேடி போய் கொடுத்த அபிஷேகம், தாவீது கிடைத்த அபிஷேகம். ஆனா சவுலுடைய அபிஷேகம், சாமுவேல் சவுலை தேடி போகல, இவன் 5 நாடுகளை கடந்து வருகிறான். யார்? சவுல் 5 நாடுகளை கடந்து இந்த சாமுவேல் இடத்தில் வருகிறான். 4 நாட்டை கடந்து 5வது நாட்டுக்கு வரும்போது தான் அங்கு வேலைக்காரன் சொல்றான், இந்த பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவரிடத்தில் போவோம், அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அவர் பெரிய மனுஷன் என்று சொல்லுகிறார். இப்ப 5 நாடு கடந்து வந்து சாமுவேல்ட்ட ராத்திரி சாமுவேல் வீட்டுல தங்கி இருந்து மறுநாளே அபிஷேகம் பெற்ற மனுஷன், தான் தேடி வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன். இவனை தேடி சாமுவேல் போல, சாமுவேலை தேடி சவுல் வந்தான். தேடி வந்து அபிஷேகம் பெற்ற மனுஷன், அதுவும் நடையா நடந்து அபிஷேகம் பெற்ற மனுஷன். சொத்துற மன பதஷ்டத்தோடு கழுதையை காணவில்லை என்கிற ஏக்கத்தோடு அபிஷேகம் பெற்ற மனுஷன். தகப்பனுக்கும் சிறிய தகப்பனுக்கும் என்ன உத்தரவு சொல்ல போகிறோம் என்கிற பயத்தோடு அபிஷேகம் பெற்ற மனுஷன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பெற்ற அபிஷேகம் தான் சவுலுடைய அபிஷேகம். ஆனா நல்லா கவனிங்க, இங்க ஒரு பெரிய வேதனை. அபிஷேகம் பெறுகிற வரைக்கும் 5 நாடுகளை கடக்கவும் ஆயத்தம். அபிஷேகம் பெறுகிற வரைக்கும் வேலைக்காரன் கையில் இருக்கிற வெள்ளிய வாங்கி கொடுத்தாவது ஊழியக்காரனை நைஸ் பண்ண ஆயத்தம். அபிஷேகம் பெறுகிற வரைக்கும் சாமுவேல் வீட்டுல படுனா படுக்கவும் ஆயத்தம். அபிஷேகம் பெறுகிற வரைக்கும் ஒரு ஆட்டு தொடச்சந்த வச்சுட்டு இதை நீ சாப்பிடுன்னு சொன்னா முழுசா முழுங்கவும் ஆயத்தம். ஏன்னா எப்படியாவது ஒரு அபிஷேகம் வேணும், அதுக்காக எதையும் பண்ண சவுல் ஆயத்தம். மறுநாள் அபிஷேகம் கிடைச்சிருச்சு, இப்ப ராஜாவாகவும் மாறியாச்சு. இப்ப அபிஷேகம் கிடைத்த உடனே என்ன ஆயிருக்கணும்? அந்த 1 சாமுவேல் 9:6 சொல்லுகிறபடி நீ வேறு மனுஷன் ஆவா என்ற வார்த்தை எதை காண்பிக்கிறது? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்த மேகத்தை கண்ட உடனே வேறு மனுஷர்களாய் மாறினார்களே, அப்படி ஒரு மனுஷனா மாறி இருக்கணும். ஆனா அபிஷேகம் உள்ளே போச்சு, வல்லமை உள்ள போச்சு, ஆவி உள்ளே போச்சு, ஆனா இவனுடைய சுபாவம் மாத்திரம் வெளியே போகல. ஆனால் இஸ்ரவேலுக்கு ராஜா, ராணுவத்துக்கு அதிபதி,
ஓ சோத்திரம், ஜனங்களுக்கு தலைவன். நல்ல இவன் தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சவுலும் ஒரு தீர்க்கதரிசி. இத்தனை இருக்குங்க, இவ்வளவு கிருபை கொடுத்திருக்காருங்க. ஆனா குணம் மாறலையே, ஆனா சுபாவம் மாறலையே. இன்னைக்கும் ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிறவர்கள் சபைக்கும் வருகிறார்கள், சில விக்கிரக கோவிலுக்கு வருடாந்திர வரியும் கட்டுகிறார்கள், ஆலயத்துக்கும் வருகிறார்கள். சில தன் ஊர் சொத்திரம் கொலை தெய்வம் என்று சொல்லக்கூடியவைகளுக்கு நேர்த்தி கடன் செலுத்துகிற கிறிஸ்தவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள். ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். தேவன் சொத்திரம் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அபிஷேகம் பெற்ற பின்பு உன் மாம்சம் சாகவில்லை என்றால், அபிஷேகம் பெற்ற பின்பு உன் கையிலே ஓ சோத்திரம் தேவனுடைய வேதத்தை பிடிக்க வேண்டிய, நியாய பிரமாணத்தை பிடிக்க வேண்டிய சவுல் கை இப்ப ஈட்டியை பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஓ தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டிய சவுலுடைய வாய் இப்போ பயங்கரமான கொலைவரி வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கு. ஆனாலும் என்ன தைரியம்? ஐ ஆம் எ கிறிஸ்டியன், நான் ஐ ஆம் எ சர்ச் பிலீவர், நான் கன்வென்டட் கிறிஸ்டியன், நான் நல்ல ஜெபிக்கிற மனுஷன், நான் ஆலயத்துக்கு போற மனுஷன், இதையும் அதையும் வாழ்கிற வாழ்க்கை. இது எல்லாம் அபிஷேகம் பெற்ற சவுலுக்குள் இருந்த ஓ வெளியரங்கமான மாம்சத்தின் கிரியைகள். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறதே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அந்த கிரியை அத்தனையும் சவுல்ட்ட இருந்தது. ஆனால் அதே தேசத்துல அதே சாமுவேலுங்கிற மனுஷன் மூலமாக, தேவ மனுஷன் மூலமாக ஓ ஸ்தோத்திரம் அபிஷேகம் பெற்ற தாவீதை பாருங்கள். அவர் கர்த்தர் நல்லவர். அவர்தான் இங்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த 1 சாமுவேல் 24:6 சொல்லுகிறார். வாசிக்கிற இந்த வசனத்தை, அபிஷேகம் பண்ணினவர் மீது நான் கை போடுவது எப்படி? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கிறேன். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. இப்போ தாவீது குறித்து நான் பெருமையா பேசணும்னா நிறைய காரியத்தை பேசலாம், நேரம் இல்லை. ஆனா தாவீதை சவுலுக்கு ஒப்பிட்டு பேசணும்னா ஒரே ஒரு வார்த்தை அடையாளம் காட்டுறேன் பாருங்க. அந்த 1 சாமுவேல் 24:6 தாவீது சொல்லுகிறார், ஓ கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல். தாவீது சவுலை சொல்லும் போது ஐயோ அவன் விரட்டுகிறவன் என்று சொல்லல, அவன் கொலைக்காரன் என்று சொல்லல, அவனுக்கு பொல்லாத ராஜா என்று சொல்லல. அந்த அவனுக்குள் பொல்லாத ஆவியும் இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியின் கிரியை இல்லை என்று தெரிந்தாலும் அந்த சவுலை சொல்லும் போது தாவீது சொல்லுகிறார் என் ஆண்டவன் என்று சொல்லுகிறார். இதுதாங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி. இதுதாங்க கிறிஸ்தவர்கள் என்பதற்கான வளர்ச்சி. உங்க பக்கத்துல இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் எந்த விதமான தூஷணத்தையும் பேசட்டும், அவங்க ஈட்டி எடுக்கட்டும், தெல்லுப்பூச்சி அனுப்பட்டும், மலைகள் தோறும் விரட்டட்டும், பள்ளத்தாக்குகளுக்கு கொண்டு போகட்டும், இராணுவத்தை கொண்டு எதையும் செய்யட்டும். ஆனா தேவனுடைய அபிஷேகம் பெற்று ஆவியானுடைய ஆலோசனைப்படி வாழணும் விரும்புகிற நீங்கள் என்ன செய்யணும்? யாரையும் மதிக்க தெரியணும். டேய் இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டாலே அது தேவனுடைய அபிஷேகத்துக்கு அழகு கிடையாது. தம்பி இங்க வாங்க, பாப்பா இங்க வாங்க. யாரையானாலும் அந்த ஒரு கனம் பண்ணுகிற ஒரு இருதயம் நமக்கு வரணும். அவர்களிடத்தில் 1008 பழுது இருக்கலாம். நாம் கூப்பிடுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கலாம்.
ஆனால் அவர்களிடத்திலும் நாம் கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக இந்த தாவீது சொன்னது போல் என் ஆண்டவன் என்று சவுலை சொல்லுகிறார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு அழகான மென்மையான வார்த்தைகளை பேசி பாருங்க, மரியாதைக்குரிய வார்த்தைகளை பேசி பாருங்க, நல்ல சுத்திர பண்புள்ள வார்த்தைகளை பேசி பாருங்க. உங்களை அடிக்க வருகிறவர்கள் கூட ஆட்டுக்குட்டியை போல மாறிவிடும். இதுதான் சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் கர்த்தர் என்று சொன்னால் முதலாவது நலமானதை செய்கிறவர். அவர் கர்த்தர் என்று சொன்னா இரண்டாவது அபிஷேகம் பண்ணுகிறவர். அந்த அபிஷேகம் பண்ணுகிறவர் கர்த்தருடையவன் யார், பிசாசுக்குரியவன் யார் என்பதை அவரே விளங்க காட்டிவிடுவார். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீங்க தப்பா எடுக்க கூடாது. இதை அனுபவப்பட்டதை சொல்றேன், என் வாழ்க்கையில் அனுபவித்தது அனுபவப்பட்டது சொல்றேன். சில சுவிசேஷகர்கள், சில தீர்க்கதரிசிகள், இல்லாட்டி பொதுவான சில ஊழியக்காரர்கள், அதாவது தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவங்க மேடையில அல்லது பலிபீடத்துல அவங்க பிரசங்கம் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 10 or 15 மினிட், குறைஞ்சபட்சம் 10-15 நிமிஷம் அவங்களை வாட்ச் பண்ணா போதும். அவங்க ஊழியத்தில் நிலைப்பார்களா நிலைக்க மாட்டார்களா என்பது அதிலேயே தெரிஞ்சிடும். இந்த ஊழிய கிடுகிடுன்னு போகுமா போகாதா என்பது அதிலேயே தெரிஞ்சிடும். ஏன்னாக்கா அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே அவர்கள் ஜீவியத்தை காண்பித்து விடும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. கர்த்தர் நல்லவன். ஒரு உபவாச கூட்டம் நடக்குது. அதுல உங்கள்கிட்ட திடீர்னு உங்க போதகரை கூப்பிட்டு, இப்போ நீங்க கொஞ்சம் ஜெப குறிப்பு நடத்துங்கன்னு சொல்லி காமனா சொல்லி விட்டார். எதுக்கு ஜெபிக்கணும்னு சொல்லல, எந்த குறிப்பை சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லல, சோத்திரம். ஆனா நீங்க ஜெப குறிப்பு நடத்துங்கன்னு சொல்லி கையில மைக்க கொடுத்துட்டார். உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு திடீர்னு சொல்லிட்டாரு, வேற வழியில் நடத்துங்க. இப்ப நீங்க நேரா பலிபீடத்துக்கு போயாச்சு, மைக்க பிடிச்சாச்சு, நல்லா சோத்திரம் பண்ணீங்க. அடுத்து ஜெப குறிப்பு சொல்றீங்க. இந்தியாவில் இருக்கிறதானே எல்லா மதுக்கடைகளும் பூட்டப்பட வேண்டும், அதுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்தியா கிறிஸ்தவ நாடாய் மாற வேண்டும், அதற்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். இந்தியாவில் இருக்கிற ஜனாதிபதி, பிரதமர், மந்திரிகள், தலைவர்கள், கலெக்டர்கள், இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம், ஆளுகை செய்யறவர்களுக்காக ஜெபியுங்கள். இப்படின்னு சொல்லி யாராவது ஜெப குறிப்பு நடத்தினாக்கா அவர்களிடத்தில் ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, கிருபையும் இல்லை என்று அர்த்தம். ஏனென்றால் இந்த குறிப்புகள் எல்லாம் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, காலாகாலமாய் சொல்லி ஜெபிக்கப்பட்டு வருகிறது. அதையே சொல்லுவதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களிடத்தில் அபிஷேகம் நிறைவாய் இல்லை என்ற அர்த்தம். உங்களிடத்தில் ஆவியானோட அசைவு இல்லை என்று அர்த்தம். உங்கள் மூலமா ஆவியானவர் பேசலன்னு அர்த்தம். உங்க மூலமா ஆவியானவர் கிரியை செய்யலன்னு அர்த்தம். நீங்க மைக்க பிடிச்சிட்டு தலை கீழால கத்துனாலும், எத்தனை சோத்திர பலி சொன்னாலும் அது கத்தர் நல்லவை. ஏற்கனவே உரைக்கப்பட்டதானே நியாய பிரமாணத்தை தான் நீங்க பேசியிருக்கீங்களோ ஒளியை, கிருபையின் பிரமாணத்தை பேசல. அப்போ அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் ஜெப குறிப்பு நடத்தினா எப்படி இருக்கும்? ஆவியானவரால் நடத்துகிறவர்கள் ஜெப குறிப்பு நடத்தினா எப்படி தெரியுமா இருக்கும்? அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற குறிப்புகளே அங்க இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு தெரியாததா இருக்கும். உதாரணத்துக்கு, நாம் என்றைக்குமே எல்லா நாளும் நம்முடைய ஊழியத்தில் தேசங்களுக்காக ஜெபிப்பது கிடையாது. அது என்னுடைய அழைப்பும் கிடையாது, அதனால நான் செய்தது கிடையாது. ஆனா ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதிகாலை அந்த போராட்ட ஜெபத்துல ஜெப குறிப்பை நடத்தினோம், சுதந்திர தினம் என்று. அன்றைக்கு சொன்ன குறிப்புகளை கவனித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவன். அரசியலில் சொல்லப்படுகிற ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லி ஜெபிச்சோம். யாரும் தெரிவிக்காத சில குறிப்புகளை, விண்ணப்பங்களை சொல்லி ஜெபித்தோம். மிஷனரிகளுடைய காரியங்களை, அவங்க பிள்ளைகள் படுகிற பாடுகளை சொல்லி ஜெபித்தோம். இது அநேகர் பயன்படுத்த அன்னைக்கு எல்லாரும் அழுது ஜெபித்தார்கள். இது ஏன் சொல்றேன்னா பெருமைக்காக அல்ல,
உங்களிடத்தில் தாவீதின் ஆவி இருந்தால் அது ஆண்டவனுக்கு ஏற்ற வார்த்தையா வரும். உங்களிடத்தில் சவுலின் வார்த்தையா இருந்தா இருதயத்திலிருந்து பிறக்கிற வார்த்தையா வரும். நீங்க ஆவியில ஜெபிக்கிறீங்களா, தாவீதை போல ஜெபிக்கிறீங்களா, மாம்சத்துல ஜெபிக்கிறீங்களா, சவுலை போல ஜெபிக்கிறீங்களா பாருங்க. சவுல் ஜெபத்துக்காக சூனியக்காரிட்டையும் போக யோசிக்க மாட்டான், சூனியக்காரிட்ட கூட போயிடுவான். ஆனா தாவீதோ ஜெபிப்பதற்காக சாமுவேல் செத்தாலும் சாமுவேல் பணத்துக்கிட்ட போய் நிற்பார். 1 சாமுவேல் 25:1 சொல்லுது, பின்னும் சாமுவேல் மரித்தான், அவனை இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி ராமாவில் இருக்கிற வளைவில எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் தங்கள் வீடுகளுக்கு போனார்கள். தாவீதோ எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு போனான். இப்ப சாமுவேல் செத்து போயாச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம், சாமுவேலுடைய மரணத்துல கூட தாவீது கலந்துகிட்டார். ஐயா, இதுதான் சவுலின் ஆவிக்கும் தாவீதின் ஆவிக்கும் உள்ள வித்தியாசம். அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவை காண்பிக்க தெரியல, வசனத்தை காண்பிக்க தெரியல, சத்தியத்தை காண்பிக்க தெரியல, விசுவாச ஜீவியத்தை காண்பிக்க தெரியல, கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்த தெரியல. ஆனா கோபம் வருது, ஆக்ரோஷம் வருது, எரிச்சல் வருது, முறுமுறுப்பு வருது, பழிவாங்குதல் வருது, ஆக்ரோஷம் தண்டிக்கணுங்கிற பாரம் வருது, எல்லாம் வருதுன்னாக்கா உங்கள் ஆவி அபிஷேகம் பெற்றிருந்தும் அது சவுலின் ஆவியாயிருக்கு. ஆனால் உங்களிடத்திலிருந்து புதிய வெளிப்பாடுகள் வருகிறது, புதிய சாந்தம் வருகிறது, பொல்லாதவர்களையும் ஆண்டவன் என்று கூப்பிடக்கூடிய மரியாதை வருது. அவன் விரட்டிட்டு, சவுல் விரட்டிட்டு வர்றான். தாவீது நினைச்சிருந்தா திருப்பிட்டு நின்றுட்டு ஒரு அம்ப தூக்கி எங்கிருந்தா போதும். சவுல் பெரிய போர்ப்பட தளபதி கிடையாது, சவுல் பெரிய வீரன் கிடையாது. தாவீது நினைச்சுத திருப்பி நின்னுகிட்டு ஒரு அம்பை எஞ்சிருந்தாக்கா சவுல் இருதயம் பிளந்து செத்து போயிருப்பான். ஆனா தாவீது அம்பு எய்ய விரும்பல. சவுலே அம்பை எய்தாலும் அதுக்கு விலகி ஓடதான் தாவீது செய்தார், விலகி ஓடதான் செய்தார். இதுதான் தாவீதின் ஆவி. எனக்கன்பானவர்களே, அவர் கர்த்தர் என்று சொன்னால் முதலாவது நலமானதை செய்கிறார். அவர் கர்த்தர் என்று சொன்னால் இரண்டாவது அபிஷேகம் பண்ணுகிறவர். திரும்பவும் என் இருதயத்தின் ஆதங்கத்தை, என் ஆவியின் வியாகுலத்தை நான் சொல்லுகிறேன். நீங்க அபிஷேகம் பெற்றேன் என்று உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் நீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். நீங்க அபிஷேகம் பெற்றது உண்மைதான், ஆனா அது எந்த அபிஷேகம் என்பதை இன்றைக்கே இரவிலே உங்களை தற்பரிசோதனை பண்ணுங்க. சவுலுடைய சுபாவங்கள், சவுலுடைய ஜீவியங்கள், சவுலுடைய கிரியைகள், சவுலுடைய நடவடிக்கைகள் உங்களுக்குள் எது எது இருக்கிறதோ இன்றைக்கு ராத்திரியே அவைகளை கல்லறைக்குள் புதைத்து, நீங்கள் சோத்திரம் ஜீவனுக்குள் எழும்ப வேண்டும். அப்பதான் நீங்க தாவீதின் ஆவியை உடையவர்களாய் மாற முடியும். சவுல் தேடி வந்து அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான், அந்த அபிஷேகத்தை அவனால் காத்துக்கொள்ள முடியல. ஆனா தாவீதை தேடி அபிஷேகம் வந்தது, அந்த அபிஷேகம் அவனை ராஜ்யம் வரைக்கும் கொண்டு போனது. இன்னைக்கு உங்களுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது? தயவு செய்து அந்த தெய்வீக கனிகள் இருக்குதா, நல்ல பொறுமை இருக்குதா, விரட்டுகிறவர்களை எதிர்த்து நிற்கிறீங்களா, இல்லாட்டி விரட்டுகிறவர்களை பார்த்து கர்த்தர் பார்த்துக்கொண்டு ஓடுவீர்களா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உள்ளதாக தாவீதின் அபிஷேகம் கர்த்தருக்கு பயந்ததா இருந்ததுனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது. சவுலுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் தாவீது கிடைச்சது. என்ன தெரியுமா? சவுல் இஸ்ரவேலுக்கு மட்டுமே ராஜாவா இருந்தான். ஆனா தாவீதோ யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் 2 கூட்டத்தாருக்கும் அவன் ராஜாவா இருந்தான். நீங்க கர்த்தருக்கு பயந்து தாவீதின் அபிஷேகம் பெற்றவர்களா இருந்தா உங்கள் இரட்டத்தனையான ஆளுகையை கொடுப்பான், இரட்டத்தனையான கிருபையை கொடுப்பான். இது சத்தியம், இது மாறாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவர் என்று சொன்னால் ஒன்று நலமானதை செய்கிறார். அவர் கர்த்தர் என்று சொன்னால் இரண்டாவது அபிஷேகம் பண்ணுகிறவர்.
மூன்றாவதாக அவர் கர்த்தர் என்றால் யார்? அந்த கர்த்தர் என்பவர் எப்படிப்பட்டவர்? அதே வசனம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் அதே 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். 1 சாமுவேல் 24 6வது வசனம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர் என்றால் யார் தெரியுமா? அவர் நம்மை காக்கிற தேவன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவச்சனமே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த கர்த்தர் என்று சொன்னால் அவர் நம்மை காக்கிற தேவன். அவர் நம்மை காக்கிற தேவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அவர் எப்படியெல்லாம் காப்பார் தெரியுமா? அவர் காக்கிற விதத்தை மட்டும் நான் இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சா இரவுக்கு இரவு ஜெபத்தை முடிக்காமலேயே அதிகால போராட்ட ஜெபமும் வந்துடும். அத்தனை விதங்கள் இருக்கு. அதிலே அவர் சோத்திரம் கர்த்தர், அவர் காக்கிறவர் என்று சொன்னால் எப்படி காக்கிறவர்? பறந்து காக்கிற பட்சியை போல காக்க, பறந்து காக்கிற பட்சியை போன்றவர். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பறந்து காக்கிற பட்சியை போல் அவர் நம்மை திரிகிறவர். வாசிக்கிறேன் ஏசாயாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. ஓ அவர் கர்த்தர், அவர் கர்த்தர் என்று சொன்னால் காப்பாற்றுகிற தேவன். அவர் கர்த்தர் என்று சொன்னால் அவர் பாதுகாக்கிற தேவன். அவர் காப்பாராக. அந்த காக்கிறவர் என்பதற்கு இந்த ஒரு வசனத்திலேயே எத்தனை விளக்கம் இருக்கு பாருங்க. நான் வாசித்த ஏசாயா 31:5 பாருங்க. எப்படி காக்கிறவர்? 1 ஆதரவாய் காக்கிறார். 2வதாக இருப்பார், அவர் கூடவே இருந்து காப்பார். 3வதாக தப்ப பண்ணுவார். ஓ ஆபத்து வரும்போது விலகி ஓட செய்து தப்ப பண்ணி காப்பார். 4வதாக கடந்து வந்து காப்பார். 5வதாக விடுவிப்பார். திரும்பவும் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. ஏசாயா 31:5. அவர் எப்படி காப்பாரா? 5 விதத்திலே காப்பாரா. நம்பர் 1, அவர் ஆதரவாய் இருந்து காக்கிறவர். நம்பர் 2, அவர் கூடவே இருப்பார், இருந்து காக்கிறவர். நம்பர் 3, அவர் தப்ப பண்ணி காக்கிறவர். நம்பர் 4, கடந்து வந்து காக்கிறவர். நம்பர் 5, விடுதலையாக்கி காக்கிறவர். அல்லேலூயா. அவர் காப்பாராக என்கிற ஒரு வார்த்தைக்கு 5 விதமான பாதுகாப்பை வேதம் சொல்லுகிறது. இதை விட காப்பாற்றுகிற தெய்வத்தை வேறு யாரை நீங்கள் சொல்ல முடியும்? இதை விட காப்பாற்றுகிற ஒரு கடவுளை நீங்கள் எங்க காண்பிக்க முடியும்? இதை விட காக்கிற ஒரு சாமியை நீங்கள் அடையாளப்படுத்த முடியுமா? இதை விட காப்பாற்றுகிற ஒரு ஆண்டவரை வேறு பேரு சொல்ல முடியுமா? ஒட்டு மொத்தமா இவை எல்லாவற்றுக்கும் ஒரே பெயர், அவர் கர்த்தர். அவர் கர்த்தர். இப்போ அவர் காப்பாராக. இந்த காப்பார் என்றால் 5 விதமான பாதுகாப்பு என்று அந்த ஏசாயா 31:5. முதலாவது அவர் ஆதரவாக.
ஆதரவாக காப்பார் என்றால் வேதத்தில் யாரை ஆதரவாய் காப்பாற்றினார்? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், சோத்திரம், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்ட மனுஷனுக்கு அடிபட்டு காயப்பட்ட போது அவனுக்கு ஆதரவாய் கழுதை விட்டு இறங்கி வந்து அவன் மேல் எண்ணெய் ஊற்றி அவன் காயங்களை ஆற்றி சொந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்தாரே, அதுதான் ஆதரவாய் இருந்து காப்பாற்றுது. அவனுக்கு உறவினரும் இல்லை, தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, உடன் பிறந்தவர்களும் இல்லை, நண்பர்களும் இல்லை. ஒரு வழிபோக்கனாய் தனியாய் கடந்தான். அவனுக்கு ஆதரவாய் வந்தார். அதுதான் ஆதரவாய் காப்பார். இரண்டாவதாக இருந்து காக்கிறவர். இருப்பார் என்றால் இருந்து காக்கிறவர். யாரோடு இருந்து காப்பாற்றினார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை படித்து பாருங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். கர்த்தர் சிறைச்சாலையில் யோசேப்போடு கூட இருந்தார். அப்போ கூட இருந்து காப்பாற்றுகிறார். யோசேப்போடு கூட இருந்தார். அதனால போத்திபாரின் கைக்கு காப்பாற்றினார். சோத்திர, போத்திபாரின் மனைவியின் கைக்கு காப்பாற்றினார். பார்வோனுடைய கைக்கு காப்பாற்றினார். சத்துருக்களின் கைக்கு காப்பாற்றினார். தன் சகோதரர்கள் கைக்கு காப்பாற்றினார். எல்லா மரண கொள்ளிகளுக்கு காப்பாற்றினார். காரணம், இந்த ஏசாயா 31:5 படி அவர் இருப்பார், இருந்து காக்கிறவர். யோசேப்போடு கூட இருந்து அவன் சரீரத்தையும் காத்தார், அவன் ஆத்துமாவையும் காத்தார். மூன்றாவதாக தப்ப பண்ணி காக்கிறவர். யாரை தப்ப பண்ணி காப்பாற்றினார்? மரணத்தின் வல்லட்டுக்கு தப்ப வைக்கிற தேவன். யாரை மரணத்தின் வல்லட்டுக்கு தப்ப வைத்தார்? லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நாயினூர் விதவையின் மகனை மரணத்துக்கு தப்ப வைத்தார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய சிநேகிதனாக லாசருவை மரணத்துக்கு தப்ப வைத்தார். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே சிறுபெண் மரணத்துக்கு ஏதுவாயிருந்தால் அவளை மரணத்துக்கு தப்ப வைத்தார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஐத்திகை என்கிற கீழே விழுந்து செத்து போனான். அவனை கர்த்தர் மரணத்துக்கு தப்புவித்து மீண்டும் ஜீவனை கொடுத்தார். அவர் தப்ப பண்ணுகிற தேவன். சாக போகிறவர்களையும் செத்து போனவர்களையும் அவர் தப்ப பண்ணி காக்கிறார். எதுக்கு தப்பு வைக்கிறார்? நரகத்துக்கு போய்விடக்கூடும், அழிவு நோக்கி போய்விடக்கூடும். இவர்களெல்லாம் காப்பாற்றின தேவன் அவர் உங்களையும் காப்பார். ஏனென்றால் அவர் கர்த்தர். முதலாவது அவர் காப்பாராக, அவர் ஆதரவாய் இருந்து காப்பார். இரண்டாவதாக கூட இருந்து காப்பார். மூன்றாவதாக தப்ப பண்ணி காப்பார். நான்காவதாக கடந்து வந்து காப்பார். அல்லேலூயா. கடந்து வந்து காப்பார். யாருக்காக ஐயா ஆண்டவர் கடந்து வந்தார்? அப்படி தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரைக்கும் படிச்சு பாருங்க. அங்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்பு கடலிலே உள்ளே கிடக்கிறார்கள். நீங்க மேலே ஏறி வாருங்கள் என்று அந்த 3 பேரையும் அன்பின் கயிற்றினால மேலே தூக்கல. அதற்கு பதிலாக ஒரு அன்பின் கயிற்றை கீழே இறக்கி அந்த கயிற்றில் அவரே இறங்கி வந்தார். இந்த இறங்குதல் எதை குறிக்கிறது தெரியுமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டாரே, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாயிருக்கிறார். அங்க தூதர்கள் ஏனியில இறங்கினார்கள் பாருங்க. அதுதான் இங்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில கர்த்தர் இறங்கி வந்தார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குகிறவருமா இருக்கதை காண்பீர்கள் என்று சொன்னாரே, அந்த இறங்கின தூதன் யார்? அவர்தான் கர்த்தர். அவர் எரிகிற நெருப்பு சூளைக்குள் இறங்கினார். இறங்கி கடந்து வந்து காப்பாற்றினார். அவர் வந்து காப்பாற்றுகிற தேவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு 4 காவல் வசமாய் 4:8 காவலாளிகளுக்கு பின்னாக உள் அறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் கடந்து வந்து அவன் சங்கிலிகளை அறுத்து கதவுகளை உடைத்து வெளியே கொண்டு போய் பேதுருவை காப்பாற்றினாரே. அதான் கடந்து வந்து காப்பாற்றுகிறார். அவர் காப்பாராக என்று சொன்னால் நீங்க இருக்கிற இடத்துல வந்து காப்பாருங்க.
இங்க வா, நான் உன்னை விடுவிப்பேன். இங்க வா, நான் உன்னை தப்புவிப்பேன். இங்க வா, நான் உன்னை காப்பாத்தேன். அப்படி சொல்லலை. நீ அங்கேயே இரு மகனே, நான் வர்றேன். நீ அங்கேயே இருங்க மகளே, நான் வர்றேன். அவரை கடந்து வந்து காப்பாற்று. ஐந்தாவதாக அந்த ஸ்தோத்திரம், அவர் காக்கிற விதம் என்னன்னா, அந்த ஏசாயா 31:5 சொல்லுது, விடுவிப்பார். விடுவிப்பார். யாரை விடுவிப்பார்? எதிலிருந்து விடுவிப்பார்? லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. 18 ஆண்டுகளாய் சோத்திரம் ஒரு கூனியா இருந்த ஆபிரகாமின் குமார், அந்த ஆபிரகாமின் குமாரத்தி எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியா இருந்தார். ஆனால் அந்த ஆபிரகாமின் குமாரத்திற்காகவே அந்த கிராமத்துக்கு இயேசு வந்தார். அந்த ஆபிரகாமின் குமாரத்திற்காகவே அவள் போயிருந்த ஆலயத்துக்கு வந்தார். அந்த ஆபிரகாமின் குமாரத்திற்காகவே அங்கு வந்து சோத்திரம் புஸ்தக சுருளை வாசித்தார். அந்த ஆபிரகாமின் குமாரத்திற்காகவே அங்கு வந்து அந்த ஆசாரியரோட வாக்குவாதம் பண்ணினார். அந்த ஆபிரகாமின் குமாரத்திற்காகவே அவள் பக்கத்துல வந்து முதுகில கையை வைத்து தொட்டார். அவளை விடுவித்தார். அவளை விடுவித்தார். அந்த 18 வருடம் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனி இயேசு தொட்ட மாத்திரத்திலே விடுதலையாக்கப்பட்டார். அவர் காப்பாராக என்று சொன்னால், சில நினைக்கிற மாதிரி அங்கிருந்து ஜி பூம் பா அப்படின்னு நம்ம காக்கப்பட்டோம். டாம் டும் டம் அப்படின்னாக்க ஒண்ணு வராது. அப்படி இல்லைங்க. இவர் மாயாண்டி கிடையாது. இவர் கிளி ஜோசியக்கார் கிடையாது. இவர் மாய வித்த பண்றவர் கிடையாது. இவர் கர்த்தர். அவர் கர்த்தர் என்று சொன்னால் அவர் ஆதரவாய் இருந்து காக்கிறார். அவர் கர்த்தர் என்று சொன்னால் கூட இருந்து காக்கிறார். அவர் கர்த்தர் என்று சொன்னால் தப்ப பண்ணி காக்கிறார். அவர் கர்த்தர் என்று சொன்னால் கடந்து வந்து காக்கிறார். அவர் கர்த்தர் என்று சொன்னால் விடுதலை ஆக்கி காக்கிறார். இதை விட ஒரு விடுதலை, இதை விட ஒரு பாதுகாப்பு எந்த அரசாங்கம் நமக்கு கொடுக்க முடியும்? எந்த ராணுவம் நமக்கு கொடுக்க முடியும்? எந்த பிளாக் கேட்ஸ் கருப்பு பூனைகள் நமக்கு கொடுக்க முடியும்? எந்த பவுன்சர்கள் நமக்கு கொடுக்க முடியும்? எந்த பொலிட்டிக்கல் அரசியல் கொடுக்க முடியும்? யாரும் கொடுக்க முடியாது. இவ்வளவு பெரிய அருமையான 5 அடுக்கு பாதுகாப்பு. இதுக்கு பேர் 5 அடுக்கு பாதுகாப்பு. இந்த 5 அடுக்கு பாதுகாப்புக்குள்ளதான் உங்களை வைத்திருக்கிறார், என்னை வைத்திருக்கிறார். ஒரே காரணம், அவர் கர்த்தர் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்காக. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது, நமக்கு ஆக்சிடென்ட் ஆகல. எல்லாருக்கும் கை உடையுது, கால் உடையுது, நமக்கு கை உடையல, கால் உடையல. எல்லாரும் ரத்தம் சிந்துறாங்க, நம்ம ரத்தம் சிந்தல. எல்லாரும் சாகுறாங்க, நம்ம சாகல. ஏன்? ஒரே ஒரு காரணம், அவர் கர்த்தர், அவர் காக்கிறவர். இப்ப கண்களை மூடி நாம் செபிக்க போறோம். அவர் கர்த்தர் என்றால் 3 காரியங்களை இந்த கர்த்தர் நமக்கு தெளிவாய் சொல்ல இருக்கிறார். 1, அவர் நலமானதை செய்கிறவர், அவர்தான் கர்த்தர். 2, அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர்தான் கர்த்தர். 3, அவர் காக்கிறவர், அவர்தான் கர்த்தர். இந்த 3 அருமையான சத்தியம், இது வெறும் வசனம் அல்ல, இது தேவனுடைய அபிஷேகத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜீவ கற்கள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜீவ கற்கள். அந்த ஜீவ கற்களை இப்போ உங்களை நம்பி உங்க கையிலே கொடுக்க விரும்புகிறேன். நீங்க இந்த செய்தி என்கிற கர்த்தருடைய வார்த்தை என்கிற இந்த சத்தமாக ஜீவக்கல்ல கொண்டு போய் உங்க பிள்ளைகளை மாணிக்க கற்களாய் மாற்ற வேண்டும். உங்களுக்கு கொடுக்கும் போது இது ஜீவக்கல். இந்த ஜீவக்கல்லை வைத்து நீங்க அநேகரை மாணிக்க கல்லாய் மாற்ற வேண்டும். கோமேதக கல்லாய் மாற்ற வேண்டும்.
எஸ்பி என்கிற கல்லாய் மாற்ற வேண்டும். இந்திர நீலம் என்கிற கல்லாய் மாற்ற வேண்டும். சுனீரம் என்கிற கல்லாய் மாற்ற வேண்டும். இது தேவன் உங்க கையில கொடுக்கிற ஜீவக்கல். அவர் கர்த்தர் என்கிற ஜீவக்கல்லாய் வருகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, அவர் கர்த்தர் என்கிற அந்த ஒரு வார்த்தையிலே இவ்வளவு சத்தியம் இருக்கிறதா? அவர் கர்த்தர் என்கிற ஒரு சொல்லிலே இவ்வளவு வெளிப்பாடு இருக்கிறதா? இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தி நிறைய. நாங்கள் கர்த்தர் என்றால் தெய்வம் என்றுதான் தெரியும். ஆனால் கர்த்தர் என்றால் நீ நலமானதை செய்கிறவர் என்பதை கற்றுக் கொடுத்து, கர்த்தர் என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணுகிறவர் என்பதை சொல்லிக் கொடுத்து, கர்த்தர் என்று சொன்னால் ஓ காக்கிறவர் என்பதை சொல்லிக் கொடுத்தீரையா. எங்களை நம்பி இந்த ஜீவக்கல்லை கொடுத்து, இதை வைத்து நாங்கள் மாணிக்க கற்களை உருவாக்க உதவி செய்யும். சுனீரத்தை உருவாக்க கர்த்தர் உதவி செய்யும். சுகந்தியை உருவாக்க கர்த்தர் உதவி செய்யும். வைடூரியத்தை உருவாக்க எங்களுக்கு உதவி செய்யும். பவள கற்களை உருவாக்க எங்களுக்கு உதவி செய்யும். காந்தியுள்ள கற்களை உருவாக்க உதவி செய்யும். நாங்களே மாறணும் என்பது அல்ல, நாங்கள் மற்றவர்களை உருவாக்க வேண்டும் ஐயா. மற்றவர்களை சிருஷ்டிக்க வேண்டும் ஐயா. சவுலின் ஆவியை உடையவர்களாய் அல்ல, தாவீதின் ஆவியை உடையவர்களாய் மாற்றிய. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரகதுடி யாக்கர மோக்குட மக்கிக்கு தெக்கக்கு ரமோதியாக்க தகதன மக்கோ தக்கத்தன மலமா ரமோதியாக்க ரமோதியாக்க ரமல மல 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 ஷமோதியாக்க தக்கத்து ரமல மல 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 மல. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த இரவு வேலைக்காக இதோ நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வரவும், நல்ல வரவேற்பை பெற்றுக் கொள்ளவும், அருமையான வேத பகுதியை வாசிக்க கேட்கப்படவும், அன்றொரு உயிருள்ள ஞானோரே கத்து செய்த நல்ல காரியங்களை தெளிவாக விளக்கமாக உயிருள்ள சாட்சியாய் கேட்க செய்ததற்காகவும், அன்றொரே நல்ல வசன ஜெபத்தை பண்ண வைத்ததற்காகவும், எல்லாவற்றை விட அவர் கர்த்தர் என்ற தலையங்கத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசின சத்தியத்துக்காகவும் ஒரு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் அன்றொரே நீ கர்த்தர் என்பதற்கு அடையாளமாய் நலமானதை எங்களுக்கு செய்ய போகிறீர். அபிஷேகத்தை கொடுத்து இன்னும் எங்களை வித்தியாசப்படுத்த போகிறீர். ஓ, நீர் எங்களை 5 விதங்களிலே பாதுகாக்க போகிறீர். இந்த சத்தியம் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க, இப்படியும் வார்த்தைகள் வசனங்கள் உண்டா என்பதை ஆராயட்டும். இவர்களும் பிரசங்கிகளாய், வளமான பிரசங்கிகளாய் மாறட்டும். ஒவ்வொருவர் கையிலும் ஜீவ கல்லை கொடுத்திருக்கிறீர். இந்த ஜீவ கல்லை கொண்டு போய் இவர்கள் மாணிக்க கற்களை உருவாக்கட்டும், காந்தியுள்ள கற்களை உருவாக்கட்டும், பலவருண்ட கற்களை உருவாக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும். அதிகாலை நடக்க போகிற அதிகாலை போராட்ட ஜெபத்தில் வந்து நல்ல அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் ஆழ்ந்த சத்தியத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை
என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் கர்த்தர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் ஒரு ஒரு நாள் நாளும் மறவாதே. மறவாதே. ஆமென். 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் கர்த்தராகிய இயேசுவின் வருகை பரிந்தும் உங்கள் யாவரோடு கொண்டிருந்து அவர் கர்த்தர் என்பதை உங்களுக்கு விளங்க பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.